ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று லஞ்ச் மெனுவில் நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. நான் தம்ப்லைனில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ், அயன் எல்லாமே இருக்குது. இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட இந்த கிளைமேட் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா, திடீர்னு வெயில் காயுது, திடீர்னு மழை பெய்யுது. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். கோல்டு, காஃப் அந்த மாதிரியான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வச்சு எங்கள் அம்மா இந்த மாதிரி டைமில் சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுப்பாங்க. அதை தாங்க நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேங்க. நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க, அதிகமாக பருப்பு சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு தக்காளி சேர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி தாங்க இதுக்கு நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பருப்பை அந்த தண்ணியிலே நம்ம நல்லா வேக வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு எடுக்கிற மாதிரியே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 தோல் உரிக்காத பூண்டு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு தேங்காய் பத்தை, சின்ன தேங்காய் பத்தை, அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சிலுத்து வெந்து வந்துருச்சுங்க. நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்குறேங்க. இதில் நம்ம வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப் மாதிரி, ஒரு ரசம் மாதிரி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதனால தான் இதில் பருப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா துளிர் கீரையாக எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி துளிர் கீரையில் இதை செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை இதோடு சேர்க்குறேன். இந்த பருப்பு தண்ணியில் இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு பத்தை தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு சூப்பு ரசம் மாதிரி தான் இருக்கணுங்கிறதுனால தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம். இப்போ அரிசி கழுவின தண்ணி பேலன்ஸ் இருந்ததையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா துளிர்கீரைங்கிறதுனால ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதிக நேரம் நம்ம கொதிக்க விட்டாலோ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மறுத்து போயிடுங்க, ரொம்ப ரஃப்பாகிடும். அது வயிற்றுக்குமே நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த கீரை சூப்புக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட இந்த முருங்கைக்கீரை சூப்பு, இதை முருங்கைக்கீரை சூப்புன்னு சொல்லலாம், முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னு சொல்லலாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதை தண்ணி சாறு, முருங்கைக்கீரை தண்ணி சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அடுத்து நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக, நல்லா டேஸ்டியாகவே ரெடியாக இருந்ததுங்க. இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறை நல்லா சூடாக பெப்பர் கொஞ்சம் மேலே தூவி நல்ல ஒரு சூப் மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எப்போ இந்த தண்ணி சாறு செஞ்சாலுமே நல்ல சூடான சாதத்தில் ஒரு 4-5 கரண்டி முருங்கைக்கீரை தண்ணி சாறை சேர்த்து நல்லா தளர விட்டு
சூடாக சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி கோல்டு காஃபுக்கெல்லாம் அது ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நானும் அப்படி தாங்க செஞ்சுருக்கிறேன். நல்ல சூடான சாதத்தில் நல்ல ஒரு 4, 5 கரண்டி அளவுக்கு நல்லா தளர விட்டுருக்கிறேன் இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறு. கூடவே பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்து எடுத்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃபு இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம வந்து இதை ஒரு ப்ரிவென்ஷனுக்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் ரொம்ப சூடாக இருக்குது. நான் அப்புறமா ஆற விட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.